الحمد لله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد سيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله العلي العظيم. ஏழ்வானங்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத் வல் அர்த் அவனுக்கே புகழனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுபவிக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அந்நாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவினுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் அவ்வலம் பித்தக்வல்லாஹ். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏழு வானங்களையும் பூமிகளையும் படைத்திருப்பது போன்று அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், மேலும் மனித வர்க்கத்தினையும் ஜின் இனத்தினையும் படைத்திருப்பது போன்று வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். கண்ணியமானவர்களே, இதே வரிசையில் இதே தோரணையில் அல்லாஹ் தஆலா இப்பிரபஞ்சத்தை, இவ்வுலகத்தை சீராகவும் முறையாகவும் அழகாகவும் வழிநடாத்துவதற்காக வேண்டி காலங்கள் நேரங்கள் என்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் படைத்திருக்கிறார். காலங்கள் நேரங்கள் என்ற ஒன்றை அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் உருவாக்கியிருக்கிறார். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாள் முதல் அல்லாஹ் தஆலாவின் மூலமாக உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட ஆச்சரியமான செயல் திட்டங்களில், ஆச்சரியமான செயல்முறைகளில், அல்லாஹ் தஆலாவுடைய ப்ராசஸ்களில் ஒன்று தான் காலங்கள் நேரங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா எவ்வளவு அழகாக காலங்கள் நேரங்கள் என்ற பகுதியை உலகத்தில் படைத்து வைத்திருக்கிறானோ, அதே போல் அவனுடைய ஹிக்மத்தின் மூலமாக, அவனுடைய விஸ்டமின் மூலமாக இன்னல்லாஹ தஆலா கான அலீமன் ஹகீமா, அல்லாஹ் இக்கால நேரங்களை அவன் வகைப்படுத்தி, பாகுபடுத்தி, அழகுபடுத்தி இவ்வுலகத்தில் அமைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, வருடங்களாக, வருடங்கள் மாதங்களாக, மாதங்கள் வாரங்களாக, வாரங்கள் நாட்களாக அல்லாஹ் தஆலா வகைப்படுத்தி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம்.
அல்லாஹ் தஆலா ஒரு வருடத்தில் 12 மாதங்களை உட்படுத்தி வைத்திருக்கிறார். முஹர்ரம் மாதத்தில இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும். அதே போல் ஒரு மாதத்தில் அல்லாஹ் தஆலா 29 தினங்கள் அல்லது 30 தினங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஷரீஅத்தினுடைய பார்வையில் 28 தினங்கள் என்ற ஒன்று கிடையாது. அதே போல் ஒரு வாரத்தில் அல்லாஹ் தஆலா 7 தினங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, 12 மாதங்களை கொண்ட ஒரு வருடத்தில் அல்லாஹ் தஆலா பல சிறப்புக்குரிய மாதங்களை தேர்வு செய்திருப்பது போன்று ரமதானுடைய மாதம், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜபுடைய மாதங்களை போன்று அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மாதத்திலேயும் 29 தினங்கள் அல்லது 30 தினங்கள் கொண்ட ஒரு மாதத்தில் விசேடமான தினங்களாக பிறை 13, 14, 15 ஐயாமுல் பீதுடைய தினங்களை தேர்வு செய்திருப்பது போன்று அன்பார்ந்த கனவாங்களே, இதே வரிசையில் இதே தோரணையில் முஸ்லிம்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா 7 தினங்களை கொண்ட ஒரு வாரத்தில் ஆச்சரியமான ஒரு தினத்தை, அழகான ஒரு தினத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கிறான். முஸ்தத் அஹ்மதுல பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத், வலில் யஹூதி யௌமுஸ் ஸபத் வலின் நஸாரா யௌமுல் அஹத். அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் வாழ்ந்த முன்னைய சமுதாயத்தவர்களில் யூதர்களுக்கு சனிக்கிழமை தினத்தை விசேடமான தினமாக அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்தது போன்றோ, மேலும் கிறிஸ்தவர்களுக்கு, நசாராக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஞாயிற்றுக்கிழமை தினத்தை விசேடமான தினமாக தேர்வு செய்து கொடுத்தது போன்றோ, கண்ணியமானவர்களே, மொத்த 7 தினங்களிலும் முன்னைய அனைத்து சமுதாயத்தவர்களும் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு, ஜலஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாகிய நம்மவர்களுக்கு ஆச்சரியமான ஒரு தினத்தை ரசூலுல்லாஹுடைய உம்மத்துக்கு அன்பளிப்பாக, பரிசாக, கிஃப்டாக அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அதுதான் நாம் இன்றைய தினம் வீற்றிருக்கக்கூடிய இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நான் இன்றைய குதுபாவுடைய மிக முக்கியமான அம்சமாக, பகுதியாக இந்த விசாலமான அழகான மஸ்ஜிதுக்குள்ளால் பல மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதில் 70 வயதை கடந்தவர்கள் அமர்ந்திருக்கிறோம், 50 வயதை கடந்தவர்கள் அமர்ந்திருக்கிறோம், 30 வயதை கடந்தவர்கள் அமர்ந்திருக்கிறோம். 70 வயதை கடந்து வந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற ஜும்ஆவுடைய தினங்களை சந்தித்திருக்கிறார்கள். 50 வயதை கடந்து வந்தவர்கள் எத்தனையோ ஜும்ஆவுடைய தினங்களை சந்தித்திருக்கிறார்கள். 30 வயதை கடந்த வாலிபர்கள் பல எண்ணற்ற ஜும்ஆவுடைய தினங்களை சந்தித்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினங்களும் கடந்து செல்லும் பொழுது இந்த ஜும்ஆவுடைய தினத்தினுடைய மகத்துவங்கள், ஜும்ஆவுடைய தினத்துடைய சிறப்பம்சங்கள், அல்லாஹ் அக்பர், அதையும் கடந்து இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய வழிகாட்டல்கள், ஜும்ஆவுடைய நாட்களுடைய ஆதாபுகள், சுன்னாக்கள், இவைகளை நம்மில் அதிகமானவர்கள் புரியாதவர்களாக, ஜும்ஆவுடைய தினத்தினுடைய கௌரவத்தை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு சமூகத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கிறது, ஒரு கிராமம், ஒரு பிரதேசத்திற்கு ஒரு தலைமைத்துவம் இருப்பது போன்று, கண்ணியமானவர்களே, ஒரு கல்லூரி இருக்கிறது, ஒரு மதரசா இருக்கிறது, ஒரு நிறுவனம் இருக்கிறது, அதற்கு ஒரு தலைமைத்துவம் இருப்பது போன்று. சுப்ஹானல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல் அவர்களுக்கு முன்னால் சமூகம் தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு வாரத்தில் அல்லாஹ் தஆலா 7 தினங்களை வைத்திருக்கிறான். அந்த 7 தினங்களுடைய சய்யிதுல் அய்யாம், 7 தினங்களுடைய மாஸ்டர் ஆஃப் டேஸாக யா ரசூலல்லாஹ் உங்களுடைய உம்மத்தாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வெள்ளிக்கிழமை தினத்தை அல்லாஹ் தேர்வு செய்து கொடுத்திருக்கிறான். யா ரசூலல்லாஹ், வருடத்தில் 2 விதமான தினங்கள் இருக்குது. முஸ்லிம்கள் அந்த தினங்களை முன்னோக்கக்கூடிய தருணத்தில் அதனை செலிப்ரேட் பண்ணுகிறார்கள், அதனை கொண்டாடுகிறார்கள். அது ஹஜ் பெருநாளுடைய தினம், நோன்பு பெருநாளுடைய தினம். பிரமாண்டமான 2 இபாதத்துகளுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த ஹஜ் பெருநாளுடைய தினத்தையும் நோன்பு பெருநாளுடைய தினத்தையும் முஸ்லிம்கள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், வருடத்தில் ஒரு முறை சந்திக்கக்கூடிய இந்த 2 பெருநாளுடைய தினங்களை விடவும் வஹுவ அஅதமு இன்தல்லாஹ், வாராந்தம் ஒரு முஸ்லிமான மனிதன் சந்திக்கக்கூடிய இந்த ஜும்ஆவுடைய தினம் இருக்கிறதல்லவா, இது படைத்தவன் அல்லாஹ்விடத்தில் ஆச்சரியமான மகத்துவம் நிறைந்த கௌரவமான தினமாக பார்க்கப்படுகிறது. எனவே ரசூலுல்லாஹுடைய உம்மத்தினுடைய வாராந்த பெருநாளுடைய தினமாக, வாராந்தம் செலிப்ரேட் பண்ணப்படக்கூடிய ஒரு நாளாக அல்லாஹ் உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜும்ஆவுடைய தினத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படக்கூடிய நரேஷன் இது, வாராந்தம் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கிறது, சூரியன் மறைகிறது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்து மறைத்த போதிலும் அல்லாஹ் அக்பர், خير يوم طلعت عليه الشمس, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தெளிவாக பேசினாங்க. எப்பொழுது வெள்ளிக்கிழமை நாளுடைய சூரியன் உதயமாக ஆரம்பிக்குமோ, ஏனைய தினங்களில் 6 தினங்களிலும் சூரியன் உதித்து மறைத்த போதிலும் அல்லாஹ் அக்பர், இந்த வெள்ளிக்கிழமை தினத்தினுடைய சூரிய உதயத்தை அன்பு நபி அவர்கள் செப்பரேட்டடாக யூனிக்காக பேசினார்கள். அவ்வளவு சிறப்பம்சங்களும் அவ்வளவு தனித்துவங்களும் அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை நாளுடைய சூரிய உதயத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஏன் இதனுடைய காரணம்? நாமும் பல காரணங்களை அறிந்து வைத்திருக்கிறோம். ஹதீஸுடைய பார்வையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த வெள்ளிக்கிழமை தினம் தான் படைத்தான். அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த வெள்ளிக்கிழமை தினம் தான் சுவனத்துக்குள்ளாக நுழைவித்தான். வயா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் மனிதனான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் அல்லாஹ் சுவனத்திலிருந்து வெளியேற்றினான். அன்பு நபி அவர்கள் இறுதியாக கூறினார்கள், முழு மனித சமுதாயத்தினுடைய அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த வெள்ளிக்கிழமை தினத்தால் தான் அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றினான். وفيه توفى الله نبينا آدم عليه الصلاة والسلام. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை அன்பு நபி அவர்கள் எவ்வாறு முடித்தார்கள் என்றால், சஹாபாக்களே, லா தகூமு ஸாஆ, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தினுடைய முடிவை, end of this world, இந்த உலகத்தினுடைய முடிவை அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் ஏற்படுத்த போகிறான். இதனால தான் எப்பொழுது வெள்ளிக்கிழமை தினம் அன்று சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிறதோ, கண்ணியமானவர்களே, மனிதன் இதில் எக்ஸெப்ஷனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் அனைத்து படைப்பினங்களும் 7 வானங்களாக இருக்கலாம், 7 பூமிகளாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், மரங்கள், செடிகள், கொடிகள், பறவை இனங்கள், மிருக இனங்கள், காற்றுகள், காற்று, மழை, அனைத்து அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத்துகளும் வெள்ளிக்கிழமை தினம் சூரியன் உதித்து விட்டால் ஸல்லல்லாஹு கூறினார்கள், இல்லா வஹுன்ன யுஷ்ரிக்ன மின்ஹா, இந்த வெள்ளிக்கிழமை தினத்தை நினைத்து படைத்தவன் அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்பினங்களும் நடுங்க ஆரம்பிக்கிறது, பணிக்காக ஆரம்பிக்கிறது. காரணம், இந்த நாள் அல்லாஹ் கியாமத்துடைய நாளை உண்டு பண்ணி விடுவானோ, இந்த நாள் அல்லாஹ் தஆலா கியாமத்துக்குரிய நாளாக அல்லாஹ் மாற்றி விடுவானோ, மனித படைப்பை தவிர அத்துணை படைப்பினங்களும் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தை நினைத்து பயந்து நடுங்க ஆரம்பிக்கின்றன. கனிமார்களே, இஸ்லாம் மனிதர்களுக்கு, ரசூலுல்லாஹுடைய உம்மத்தாளர்களுக்கு இந்த தினத்தை அவ்வளவு சிறப்புமிக்க தினமாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கனிமார்களே, உலமாக்கள் இருக்கிறாங்க, முன்னால கேளுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 114 சூறாக்களை ரிவீல் பண்ணிருக்கிறான். 114 சூறாக்களையும் ஆக தனித்துவமான, ஆக யூனிக்கான, ஆக விசேடமான சூறாக்கள் ஒன்று சூரத்துல் ஜும்ஆ. அல்லாஹ் அக்பர். இந்த சூரத்துல் ஜும்ஆவுல அல்லாஹ் ஷார்ட்டான வேர்ஸ் எங்களோடு பகிர்ந்து கொள்கிறான். அதை நான் என்னுடைய குத்பாவுடைய ஆரம்ப சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொண்டேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ். இந்த குர்ஆன் வசனத்தினால அல்லாஹ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். தஃசீருல் குர்ஆனில் அதீம் என்ற கிரந்தத்தில் அல்லாஹ் அக்பர் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில்
நாம் ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃப்ரைடே என்று சொல்லுவோம், தமிழில் வெள்ளிக்கிழமை என்பதாக கூறுவோம், அரபிக் லாங்குவேஜ்ல அது யௌமுல் ஜும்ஆ என்பதாக அழைக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறார்கள், லிமாதா சும்மிய யௌமுல் ஜும்ஆத்தி ஜும்ஆ, ஏன் குர்ஆன்ல இந்த வெள்ளிக்கிழமை தினத்திற்கு அரபிக்கில் யௌமுல் ஜும்ஆ என்ற பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பிரதேசம் இருக்குது, ஒரு கிராமம் இருக்குது, அதுல 5000 வயது வந்த ஆண்கள் இருக்கிறாங்க, 3000 வயது வந்த ஆண்கள் இருக்கிறாங்க, 1000 வயது வந்த ஆண்கள் இருக்கிறாங்க, 500 வயது வந்த ஆண்கள் இருக்கிறாங்க. ஜும்மாவுடைய தினத்தை முன்னோக்கி விட்டால் இஸ்லாம் யாருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதோ அவர்களை தவிர, பிரயாணிகளாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், வயோதிபர்கள் நோயாளிகளாக இருக்கலாம், இவர்களை தவிர அத்துணை ஆண்களும் அத்துணை வயது வந்த மனிதர்களும் அன்றே ஜும்ஆவுடைய தினத்தில் தன்னை பரிசுத்தப்படுத்திவிட்டு அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு நேரத்துடன் ஏர்லியாக மஸ்ஜிதுக்கு சமூகம் தர வேண்டும். மஸ்ஜிதுக்கு சமூகம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல நாட்கள் கண்டிராத முகங்களை சந்திக்கிறான், பல வருடங்கள் சந்திக்காத முகங்களை சந்திக்கிறான், அவர்களோடு முசாஃபஹா செய்கிறான், அவர்களோடு முஆனகா செய்கிறான். மஸ்ஜிதுக்குள்ளால இபாதத்துடைய நிய்யத்தோட ஒருத்தர் மற்றவருக்கு பக்கத்தில், ஒருத்தர் அடுத்தவருக்கு பக்கத்துல எதிராகிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த ஒன்று கூடலுக்கு தான் படைத்தவன் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூட இந்த வெள்ளிக்கிழமை தினத்திற்கு யௌமுல் ஜும்ஆ என்ற ஆச்சரியமான பெயரை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எந்த உம்மத்தாளர்களுக்கும், உம்மத்தே ஆதமிலிருந்து, உம்மத்தே நூஹிலிருந்து, உம்மத்தே மூசாவிலிருந்து, உம்மத்தே ஈசாவிலிருந்து, சுப்ஹானல்லாஹ், அத்துணை உம்மத்தாளர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்காத ஆச்சரியமான, சுப்ஹானல்லாஹ், கிஃப்ட்கள் நிறைந்த, பரிசுகள் நிறைந்த ஒரு தினமாக ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திற்கு இந்த யௌமுல் ஜும்ஆவுடைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பல மிம்பர் மேடைகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, உண்மையிலேயே எங்கள்கிட்ட பழைய மக்கள்கிட்ட இருந்த நிறைய பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு தெரியும். எங்களோட தாய்மார்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு அவங்களோட தாய்மார்கள் கற்றுக் கொடுத்திருப்பாங்க. இந்த சமூகத்தில் எங்களுக்கு பார்க்கிறோம், பழைய மக்கள்கிட்ட இருந்த அதிகமான பண்பாடுகள், அதிகமான நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல கலாச்சாரங்கள் இன்று வளர்ந்து வரக்கூடிய நியூ ஜெனரேஷன் அவைகளை இழந்து வருகிறார்கள். அதுல ஒன்று தான் மக்ரிபுடைய நேரம். மக்ரிபுடைய நேரம் ஆரம்ப காலங்கள்ல சில ஊர்கள் அது குறிப்பிட்டே கூற முடியும். மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுட்டு அந்த ஒரு வீட்டுக்கு பக்கத்துல போனாங்கன்னா வெறுமனே அந்த வீட்டுக்குள்ளால் குர்ஆன் சத்தம் கேட்கும். சுப்ஹானல்லாஹ், instead of that, இன்றைக்கு இதற்கு பகரமாக எவ்வளவு மாற்றங்கள் என்றால் இன்று ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாலும் இந்த அழகிய பண்பாடுகள் இழக்கப்பட்டு இன்றைக்கு இசை கச்சேரிகளாக வீடுகள் மாறி இருக்கிறது. இரண்டாவது ஒரு பகுதி நான் பல இடங்களில் பகிர்ந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, எப்பொழுது வியாழக்கிழமை சூரியன் மறைய ஆரம்பிக்குமோ, அல்லாஹ் அக்பர், நாம் எங்களோட தாய்மார்களிடமிருந்து இந்த வார்த்தைகளை செல்வெடுத்திருக்கிறோம். வெள்ளிக்கிழமை நைட் போன்று விடுகிறது. அந்த தருணத்தில் வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய தாய்மார்கள், வீட்டுக்குள்ளால் இருக்கக்கூடிய பழைய மக்கள் கூறுவார்கள், நாம் வெள்ளிக்கிழமை தினத்தை நாம் முன்னோக்கி விட்டோம், வெள்ளிக்கிழமை இரவில் நாம் இருக்கிறோம், நாம் சூரத்துல் கஹ்ஃபை ஓத வேண்டும், நாம் சூரத்துல் துஹானை ஓத வேண்டும், நாம் மஸ்ஜிதில் ஜமாத்தான தொழுகை நிறைவேற்ற வேண்டும், நாம் அன்பு நபியின் மீது அதிகமான ஸலவாத்துகளை கூற வேண்டும், நாம் இன்றைய தினம் தஹஜ்ஜுத் தொழ வேண்டும், நாம் இன்றைய தினம் சுபஹுடைய தொழுகை ஜமாத்தாக நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல வார்த்தைகள் பழைய மக்களிடம் தெளிவாக காணப்பட்டது. யாரும் கோச்சுக் கொள்ளக்கூடாது. கண்ணியமானவர்களே, இவைகள் அனைத்தும் கடந்து இன்றைக்கு வந்து பசார்ல வாலிபர்கள் இருக்கிறாங்க, மூத்த மக்கள் இருக்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். 12 மணி ஆகுது, ஒரு கூட்டம் தொப்பியை போட்டுட்டு மஸ்ஜிதை நோக்கி செல்லும் பொழுதுதான் இன்னொரு கூட்டம் பார்க்கிறாங்க. என்னப்பா இன்றைக்கு விசேஷம் வந்து, இன்றைக்கு ஜும்மாவுடைய தினம் இல்லையா? அதற்கு பின்னால் தான் அவருடைய ஷாப்ல இருந்து, பசார்ல இருந்து, கடை தெருவுகள் இருந்து, அவருடைய அந்த மோசமான செயல இருந்து வீட்டுக்கு போய் வாஷ் எடுத்துக் கொண்டு ஆடைகளை அணிந்து கொண்டு இது நாம் கண் கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு சமூகம் தருகிறான். மஸ்ஜிதுக்கு சமூகம் தரும் பொழுது ஜும்மாவுடைய ஃபத்வா முடிஞ்சு அடுத்த கட்டம் இமாமுடைய தொழுகை 2வது ரக்காத். நிறைய மக்களுக்கு தொழுகை கிடைக்கிறது இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய சிச்சுவேஷன் இது. இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய சிச்சுவேஷன் இது.
நிறைய பேர் மஸ்ஜிதுக்கு வந்தாலும் கூட மஸ்ஜிதுக்குள்ளால் இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. சஹாபாக்கள் முன்னால் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சஹாபாக்களே அத்ததுரூன மா யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினம் என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஜும்ஆவுடைய தினம் என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சஹாபாக்களுடைய பொதுவான பதில் எப்பொழுதும் இருக்கும், அல்லாஹு வ ரசூலுஹு அலம் யா ரசூலல்லாஹ். மறுபடியும் கேட்டார்கள், மா ததுரூன மா யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினம் என்றால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அலம் யா ரசூலல்லாஹ். மூன்றாவது விடத்தும் கேட்டாங்க. சஹாபாக்கள் இந்த பதிலை கூறினார்கள். நான்காவது விடத்தும் கேட்டாங்க. சஹாபாக்கள் கூறினார்கள், சஹாபாக்களே ஜும்ஆவுடைய தினம் என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரெண்டு விடயங்களை அன்பு நபியவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த மிம்பர் மேடையிலிருந்து நான் பேசினேன் கனிமார்களே, இந்த ஹதீஸை நம்மவர்களுக்கு அமல் செய்ய முடியும். அன்பு நபியவர்கள் கூறினார்கள், அதன் முதல் பகுதி, சஹாபாக்களே முழு மனித சமுதாயத்தினுடைய முதல் தாயும் தகப்பனும் சுவனத்துக்குள்ளால் இருந்த பொழுது அவர்கள் செய்த ஒரு தப்பின் காரணமாக அல்லாஹ் தஆலா சுவனத்திலிருந்து வெளியேற்றினான். சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது உலகத்தில் அவர்கள் பிரிந்து வாழ்ந்தார்கள். பிரிந்து வாழ்ந்த தருணத்தில் அல்லாஹ் இந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் நபி ஆதமையும் ஹவ்வாவையும் ஒன்று சேர்த்தான். இரண்டாவது நேரம் சொல்லலாம். இதுதான் இந்த ஹதீஸுடைய ஹைலைட் கண்ணியமானவர்களே. அன்பு விசுவாசி சொன்னாங்க, சஹாபாக்களே ஒரு முஸ்லிமான மனிதன் வெள்ளிக்கிழமை தினம் அவன் நேரத்தோட அவன் தன்னை பரிசுத்தப்படுத்திட்டு அழகான ஆடைகளை அணிந்துட்டு, இன்னைக்கு உண்மையிலேயே கவலையான விடயம் என்ன தெரியுமா? கனிமார்களே, இன்னைக்கு ஜும்மாக்கு வாரவங்க நிறைய பேர் வந்து அவர்கள் சுன்னத்தான குளிப்புகளை கூட இன்னைக்கு குளிக்கிறது இல்லை. இன்னைக்கு அவ்வளவு பிஸியாக இன்னைக்கு மாறிட்டோம். ஒரு நோமலான ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் அவர் குளிச்சுட்டு போவாரு, அழகான ஆடைகள் அணிந்து கொள்வாரு. இன்னைக்கு ஜும்மாவுடைய தினத்துல நிறைய மக்கள் தவறி போன மிக முக்கியமான சுன்னா கனிமார்களே, ஜும்மாவுடைய தினத்தில் அவர் சுன்னத்தான குளிப்பை குளிப்பது. சல்லல்லாஹு சொன்னாங்க, ஜும்மாவுடைய தினம் ஒரு மனிதன் பரிசுத்தமான முறையில் தன்னை குளித்துவிட்டு அழகான ஆடைகளை அணிந்துவிட்டு, குறிப்பாக வெண்மையான ஆடைகளை அணிந்துவிட்டு அவன் வாசனை திரைகளை பூசிவிட்டு மஸ்ஜிதுக்கு சமூகம் தருகிறான். எப்படி சமூகம் தாரான்? இந்த ஹதீஸுடைய மிக முக்கியமான பகுதி. நான் நினைக்கிறேன், வாழ்க்கையில ஒரு விடுத்தமாவது இதை நாங்க அமல் செய்யறதுக்கு முடியும் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு கூறினார்கள். வலம் ஏற்கம் மஷா மஷா, அவனுடைய வீட்டிற்கும் மஸ்ஜிதுக்கும் 1 கிலோமீட்டர் இருக்குது. அவனுடைய வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் 3 கிலோமீட்டர் இருக்குது. அவனுடைய வீட்டுக்கும் மஸ்ஜிதுக்கும் 5 கிலோமீட்டர் இருக்குது. உடம்புல அவன் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அவனிடம் வாகனங்கள் புழங்குகிறது. அவனுடைய வீட்டில் வாகனம் இருக்குது, எங்ககிட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்குது, எங்ககிட்ட பைக்ஸ் இருக்குது. அல்லாஹ் அக்பர். அந்த வாகனங்களை தொடாமல், அந்த வாகனங்களை அவன் நேரத்தும் பார்க்காமல் மஸ்ஜிதுக்கு நோக்கி அவன் வீட்டிலிருந்து நடந்து வருகிறான். அன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போய் பார்த்தேன், சோசியல் மீடியாவில் வந்துருந்துச்சு. சவுதி அரேபியாவில் ஒரு முக்கியமான ஒரு அரபி, அந்த பிரதேசத்துடைய மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், அவரு மஸ்ஜிதை நோக்கி நடந்து போறாரு. ரோடு ஓரத்தில் நடந்து போறாரு. போற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிப்பாட்டு, எங்க போறீங்க? நான் மஸ்ஜிதுக்கு போறேன். ஏனப்பா நடந்து போறீங்க? அவர் பெரிய கோடீஸ்வரர், அவர் நடந்து போறாரு. நான் ஜும்மாவுடைய தினம் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். அன்பார்ந்த கிரவாங்களே, சகோதரர்களே, இதை பழைய மக்கள் இந்த சிறப்பம்சத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், நடந்து மஸ்ஜிதுக்குள்ள சமூகம் தருகிறான். மஸ்ஜிதுக்குள்ள நேரப்படியாக உள்ளே நுழைந்து விட்டான். நுழைந்து இமாமுக்கு பக்கத்தில் ஹுத்பாவை செய்வதற்கு ஆரம்பிக்கிறான். அன்பார்களே, சில மக்கள் இருக்கிறாங்க, நேரத்துடன் ஜும்மாவுக்கு சமூகம் தந்தாலும் பின் சஃபில் அமர்ந்து கொள்கிறார்கள். அதிகமான மக்கள் மஸ்ஜிதுக்கு வெளியே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு மனிதன் ஜும்மாவுடைய தினத்தில் இமாமுக்கு நேராக இமாமோடு நெருக்கமாக இருக்கிறானோ, கியாமத்துடைய நாளையில் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருப்பான். யௌமுல் மஸீத் என்பதாக அழைக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், ஜும்மாவுடைய ஹுத்பாவை கேட்டான். ஜும்மா முடிஞ்சிருக்கு. 2 விதமான சிறப்பம்சங்கள் ரிவார்ட்ஸ் இருக்கு நண்பர்களே. எங்க சிந்தனையால் நினைச்சு பார்க்கறதுக்கு எல்லாம் முதலாவது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த மனிதன் அடுத்த ஜும்மாவுடைய தினத்தை சந்திக்கும் வரைக்கும்
அவனின் மூலமாக ஏற்படக்கூடிய அத்துணை விதமான சிறு பாவங்கள் பெரும் பாவங்கள் அல்ல, மைனர் சின்ஸ், அத்துணை விதமான சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். இரண்டாவது சதாசம் கூறினார்கள், அந்த மனிதன் ஒரு வருடம் நின்று வணங்கினால், ஒரு வருடம் முழுமையாக நோன்பு நோற்றால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அத்துணை நன்மை அவருடைய ஏட்டில் பதிவு செய்யப்படும். அல்லாஹ் சிறிய ஒரு எஃபர்ட் கனிமார்களே, நன்மைகளை வாரி தரக்கூடிய தினம் இந்த ஜும்மாவுடைய தினம். அல்லாஹ் நான் ஒரு ஜும்மாவுடைய கலந்து கொண்ட பொழுது அந்த பிரதேசத்தினுடைய மஸ்ஜிதுடைய பிரசிடென்ட் ஆஃப் த அந்த மஸ்ஜிதுடைய பிரசிடென்ட் என்று பேசினார் ஊர் மக்களுக்கு. எங்கட ஊருக்குள்ளால 200 பேருக்கு மேல இருக்கிறாங்க ஜும்மாவுடைய தொழிலுக்கு வராதவங்க பேசினாங்க. 200 பேருக்கு இருக்கிறாங்க. more than 200% எங்கட கிராமத்தில் இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நான் யாரையும் தவறுதலாக சொல்லல. இன்னைக்கு நாங்க இந்த ஜும்மாவுடைய தினத்துல இந்த மஸ்ஜிதுக்கு சமூகம் தராம எத்தனை பேர் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், பல ஜும்ஆக்களை தவறிவிட்டவர்கள் இருக்கிறார்கள். அன்பு நபியுடைய தெளிவான ஹதீஸ், எந்த மனிதன் காரணம் இல்லாமல் 3 ஜும்ஆக்களை விட்டு விடுகிறானோ, அபூ தாவூதின் நரேஷன், மன் தரக ஸலாத ஜும்ஆஇன், அல்லாஹ் தஆலா அவருடைய கல்வில சீர்குத்துவான். தபஅல்லாஹு அலா கல்வி. ஒரு மனிதன் காரணம் இல்லாமல் ஜும்மா விட்டான்டா, சுப்ஹானல்லாஹ், இன்னைக்கு இந்த விடயங்கள் எல்லாம் நதிங், ஒன்றும் இல்லாத மாறி போயிட்டு. அன்புக்குரியவர்களே, அன்பு நபி அவர்களுக்கு மக்காவில் வைத்து ஜும்மா கடமையாக்கப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஜும்மாவை மக்காவுடைய நகரத்தில் வைத்து அதனுடன் நிறைவேற்றவில்லை. அந்த என்வாயரன்மெண்ட் இருக்கல்ல. ஸல்லல்லாஹு அவர்கள் மதீனத்து மக்களுக்கு அனுப்பினார்கள், சஹாபாக்களுக்கு, நான் இல்லாவிட்டாலும் ஜும்மாவுடைய கொள்கையை நீங்க மதீனாவில் நிறைவேற்றுங்க. முதலாவது ஜும்மா நிறைவேற்றப்படுகிறது. அன்பு நபி அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கவில்லை. முதல் ஜும்ஆவுல ஸல்லல்லாஹு கலந்து கொள்ளல. அந்த ஜும்மாவுக்கு மக்களை சேர்த்த சஹாபி அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு தஆலா, அதற்கு இமாமத் செய்த சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா. அன்புக்குரியவர்களே, அதற்கு பிற்பாடு தான் அன்பு நபி அவர்களுக்கு ஹிஜ்ரத்துடைய அனுமதி கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவை நோக்கி போறாங்க. வெள்ளிக்கிழமை தினம் மதீனாக்குள்ள நுழையாங்க. பனு சாலிம் கோத்திரத்தினர்கள் ஜும்மாவுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். வரலாற்றில் ஹிஸ்டரியில பார்க்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ள நுழையாங்க. அந்த இடத்துக்குள்ள நுழையாங்க. மக்கள் ஜும்மாவுடைய தினத்துக்காக வேண்டி எதிராக இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக அந்த இடத்தில் முழு சஹாபாக்களையும் வைத்து, மதீனா வாசிகளை வைத்து முதல் ஜும்ஆவை அந்த மதீனாவுடைய மண்ணில் நிகழ்த்தினார்கள். அந்த பள்ளிக்கு மஸ்ஜிது ஜும்ஆ என்று அழைக்கப்படுகிறது. அன்று முதல் இன்று வரைக்கும் கண்ணியவான்களே, உண்மையிலேயே எங்களுக்கு அன்பு நபி அவர்கள் இந்த ஜும்மாவுடைய ஒழுக்கங்களை கற்றுக் இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு ஜும்மாவுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். ஒரு மனிதரை ஜும்மாவுடைய தினத்துல சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகிறார்கள். என் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நீ ஜும்மாவுடைய தொழுகைக்கு நுழைவதற்கு முன்னால் சூரத்துல் கஹ்ஃபை நீ முடித்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஜும்மாவுடைய தினத்தில் சூரத்துல் கஹ்ஃபை அவன் ஓதிவிட்டால் அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறான். என் உஸ்தாத்மார்கள் ஓதுற காலத்தில் எங்களுக்கு படித்து வந்த ஒரு அமல் தான் கண்ணியமார்களே, ஒரு மனிதன் ஜும்மாவுடைய தினத்துல யார் சூரத்து துஹான் ஓதுகிறான், அல்லாஹ் ஒரு துஹான் ஒரு சூரா, அந்த துஹான் ஒரு சூரா ஓதி முடித்த அடுத்த கணம் சூரத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது. பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. 2 துஹான் என்ற 2 சூர வீடுகள். கண்ணியமார்களே, சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்குது. சூரியன் உதித்தல் முதல் வெள்ளிக்கிழமை தினம் 6 மணிக்கு சூரியன் உதயம் என்றால், அல்லது 6:15க்கு சூரியன் உதயம் என்றால், அந்த 6:15 டைம்ல இருந்து இமாம் இந்த மிம்பருக்கு மேல் தன்னுடைய காலை வைக்கும் வரைக்கும் அந்த நேரத்தை 5 பகுதிகளாக டிவைட் பண்ணுங்க. 5ஆக டிவைட் பண்ணி, எந்த மனிதன் 5 முதல் நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வரானோ, என்னுடைய பாக்கெட்ல இருக்கிற 5 லட்சத்தை எடுத்து சதகா கொடுக்கிறது எனக்கு கஷ்டம், அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லப்பா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஆரம்ப நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்தானண்டா, கனிமார்களே, மஸ்ஜிதுடைய அனைத்து வாயில்களையும் அவன் கூரையை கலட்டி கொண்டு மஸ்ஜிதுக்குள் இறங்கினான். அனைத்து வாயில்களையும் மலக்குமார்கள் 7 இருப்பார்கள். அவன் முதல் நேரத்தில் வந்துவிட்டால் ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு உண்மையாக கொடுப்பான். 2வது நேரத்தில் வந்தா ஒரு மாட்டை, 3வது நேரத்தில் வந்தா ஒரு ஆட்டினை, 4வது நேரத்தில் வந்தா ஒரு கோழியினை, 5வது நேரத்தில் வந்தால் இமாம் ஏறுவதற்கு முன்னால் இவருக்கு
சாதாரணமாக ஒரு முட்டையை சதகா கொடுத்து நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். கனிமர்களே, இமாம் மிம்பருக்கு மேலே ஏறிட்டாரன்னா அத்துணை மலக்குமார்களும் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஏடுகளை அவர்கள் மூடிவிட்டு இமாமுடைய குதுபாவை செய்வதற்கு அவர்கள் ஆரம்பித்து விடுவார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடிய எந்த நபருடைய பேரும் பதிவு செய்யப்பட மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கு கவலை என்ன தெரியுமா? இதே தருணத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க சில கிராமங்கள்ல. நான் காமனாக பேசுறேன். ஜும்மாவுடைய அதான் சொல்லப்படும், அவருடைய சொப்ப மூட்டத்துக்கு அவர் தயார் இல்லை. ஜும்மாவுடைய குதுபா ஆரம்பமாகவும் அவருடைய டீலிங்ஸ் முடிக்கிறதுக்கு அவர் தயார் இல்லை. கனிமகளே, ஜும்மாவுடைய நாள் அதான் கேட்கப்பட்டு விட்டால் அவனுடைய கடைக்குள்ளால் இருந்து ஒரு குண்டூசியை எடுத்து அவன் வியாபாரம் செய்தாலும் அந்த வியாபாரம் ஷரியத்துடைய பார்வையில் அது ஹராம். It is prohibited in Islamic Sharia. குர்ஆன் பேசுகிறது, வதருல் பை. நிறைய பேர் சொப்ப மூடிட்டு வந்து மொபைல் போன்ல டீலிங் பண்ணுவாங்க. அந்த டீலிங்ல ஜும்மாவுடைய டைம்ல எந்த பரக்கத்தும் கிடைக்காது. இது நான் குர்ஆனை பேசுறேன் கனிமகளே. இந்த குர்ஆன் இது லேசப்பட்ட விடயம் இல்லை. இன்னைக்கு நாங்க விளையாட்டு வந்து விடயத்தில் வாரத்தில் ஒரு தினம் கண்ணியவாளர்களே, இன்னைக்கு நாங்க ஜும்மாவுடைய தினத்துக்கு மஸ்ஜிதுக்கு வந்துடுறோம். இன்னைக்கு முந்தைய காலத்து மக்கள் மாதிரி இல்ல. நிறைய மஸ்ஜிதுகள்ல பிரச்சனைகள் அடிப்படைகளும் ஜும்மாவுடைய நாள் நடந்திருக்கிறது. ஜும்மாவுடைய தினம் நடக்க ஆரம்பித்து விட்டால் முன்னால் இருக்கக்கூடிய மஹத்தின் சாப் அழகான ஒரு அட்வைஸ் பண்ணுகிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்து வாய் மூடு என்று சொன்னாலும் கூட உன்னுடைய ஜும்மாவை நீ பாராட்டி விட்டாய். இன்னைக்கு நான் மொபைல் சமூகமாக மாறிட்டோம். இந்த ஹதீஸை நான் பதிவு சொல்லி கொள்றேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ உட்கார்ந்து இருக்கிற மஸ்ஜிதிலே உனக்கு முன்னால் ஒரு பொடிக்கல் இருக்குது, ஒரு சிறிய கல். அன்று சுபாவுடைய காலத்தில் இவ்வாறு காப்பீடு இருக்கிறது. மண் மஸ்ஸல் ஹசா, உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பொடி கல்லை எடுத்து நீ உன்னுடைய விரலால் நகர்த்தினாலும் கூட உன்னுடைய ஜும்மாவை நீ நாசமாக்கிட்டாய். மண் மஸ்ஸல் ஹசா பகல்லா. இன்னைக்கு நாங்க ஜும்மா கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மொபைல் போன் எடுக்கிறோம், அன்லாக் பண்றோம், மெசேஜ் ரிப்ளை பண்றோம், போன் ஆன்சர் பண்றோம். கனிமகளே, ஒரு மஸ்ஜிதில் வந்து பெரிய பிரச்சனை என்னண்டா, சில வாலிபர்கள் மேல மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்து அவர்கள் மஸ்ஜிதுக்குள் நடந்து மோசமான வீடியோஸ் பார்த்திருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு மோசமான செயல்பாடுகள் இன்றைக்கு சமூகத்தில் நடக்குது. இன்னைக்கு நாங்கள் இதை கௌரவப்படுத்தாம இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், போட்டி போட வேண்டும் மஸ்ஜிதுக்குள்ளால் நுழைவதற்கு, போட்டி போட வேண்டும் ஜும்மாவுடைய தினத்துடைய சிறப்பம்சங்களை அடைந்து கொள்வதற்கு, போட்டி போட வேண்டும். இந்த தினத்தில் அல்லாஹ் ஒரு நேரத்தை மறைத்து வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் துஆ செய்தால் நிச்சயமாக சத்தியமாக சாஆ இஜாபா ஹஃபீஃபா அந்த துஆ கபூலாகும். இது பழைய மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த மெசேஜாக எங்களுக்கு முன்வைக்க அவ்வளவுதான். நாங்க எங்களுடைய ஜெனரேஷன் வளர 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 இன்றைக்கு நாங்க ரசூலுல்லாஹுடைய சுன்னாக்கள் அழகிய வழிமுறைகளுக்கு கல்வியும் தூரமாகிக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த தலைப்பு ஒரு நீண்ட ஒரு அழகான ஒரு தலைப்பு. பல விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம். என்னுடைய இந்த குறுகிய விடயத்தை கல்வியை நான் எடுத்துக்கொள்ள வேண்டியமாகிறேன். இன்ஷா அல்லாஹ் இதில் சொல்லப்பட்ட 1-2 விடயங்களை நாங்கள் அமல் செஞ்சாலும் அதோட இன்னொரு விடயத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், நானும் பல ஜும்மாக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஜும்மாவுடைய தினம் மட்டுமல்ல, பொதுவாக இன்னைக்கு நிறைய மஸ்ஜிதுகள்ல இன்னைக்கு கதிரை கலாச்சாரங்கள் உருவாக இருக்குது. கதிரை கலாச்சாரங்கள் அது அல்லாஹ் யாருக்கு உடம்புல பலகீனத்தை கொடுத்திருக்கிறானோ, அது வீக்காக இருக்குதோ அவங்களுக்கு அந்த அனுமதி எடுத்துக்கொள்ளலாம். அது முறையோட அல்லாஹ் எனக்கு உடம்புல எனர்ஜியை கொடுத்திருக்கிறாங்கடா, இந்த கதிரை கலாச்சாரத்திலிருந்து நாங்கள் விடுபடணும் வேண்டியமாக. இஸ்லாம் பூமியில உட்கார்ந்து தொழுது விரும்புது. அது தனி ஒரு பாடமாக இருக்குது. தொட்டு காத்த விரும்புகிறேன். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த பேசுகிற விடயத்தை அனுஷ்ய ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கபூல் செய்வானா. நம்மளோட பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நல்ல பாவம் செய்த காரணங்கள் எதிர்க்கிறோம் யா அல்லாஹ். நல்ல மோசமானவர்கள் யா அல்லாஹ். நல்ல அநியாயக்காரர்கள் யா அல்லாஹ். பல கல்புகள் கருத்து போயிருக்கிறது யா அல்லாஹ். நாம் அவரோட உறுப்புகளால் எத்தனையோ பாவங்களை செய்து விட்டோம் யா அல்லாஹ். என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களை நசீபாக்கிற நாயனே, எங்களை கபூல் செய்து யா அல்லாஹ். அல்ல முஸ்லிம்களை பாதுகாத்து நாயனே, முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்து நாயனே, வாலிப சமூகத்தை பாதுகாத்து நாயனே, அல்ல பலஸ்தீன் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு விடிவு காலத்து கொடுத்துரு யா அல்லாஹ். நம் நாட்டில் அதிகமான வெதர் கண்டிஷன் மாறி இருக்குது யா அல்லாஹ். நிறைய சிரமங்களை மக்கள் முன்னோக்கி இருக்கிறாங்க யா அல்லாஹ். மழையினாலும்
இந்த காலநிலையாலும் நிறைய பிரச்சனைகளை மக்கள் முன்னோக்கி கொண்டிருக்கிறாங்க அல்லாஹ். அது சுமூகமான நிலைமைகளை ஏற்படுத்தாய் அல்லாஹ். நல்ல மூத்தங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். கெட்ட மூத்த விட்டுகளை பாதுகாக்கிறியா அல்லாஹ். நல்ல கொள்கையோடு மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தந்திரியா அல்லாஹ். கெட்ட மூத்த விட்டுகளை பாதுகாக்கிறியா அல்லாஹ். குடிக்காரனாக மன்னிக்க வச்சிடாதே அல்லாஹ். சிராசந்தவனாக மன்னிக்க வச்சிடாதே அல்லாஹ். தும்ம இல்லாதவனாக மன்னிக்க வச்சிடாதே அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தோடு மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நசீபாக்கினாயே. இதுவாக ஏற்றுக்கொள்ள அல்லாஹ். வல்ஹம்துலில்லாஹ்.